வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இந்த ஏரியாவில் தான் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ் பிக்சலில் ஒரு பக்கம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சாம்சங்கில் ஒரு பக்கம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதிரியான அப்கிரேட் ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன். அப்படி நினச்சி தான் நானும் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதில் ஒரு கிளாரிட்டி எப்பயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அது ஏன் தான் புரியவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்காக நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு உதவியாக அந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. முகமது சலீம் அப்படிங்கிற நண்பர் தான். ஹாய் சிவா ப்ரோ, சாம்சங்கோட கேலக்ஸி ஃபார்எவர் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் சொல்கிறதும் அண்ட் அஃபிஷியல் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் ஸ்டாஃப் சொல்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னைய வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருக்குது. நான் வேளச்சேரி ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்கிற சாம்சங் கேரில் ஒரு சில டவுட்ஸ் கேட்பேன். அவங்க எனக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. வேறு ஒரு கேருக்கு போனால் அங்கே வேறு மாதிரியான ஒரு சில டேட்டாஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, பட் நீங்கள் வந்து இப்போ டேட்டா கொடுத்துருக்கீங்க, அது எந்த அளவுக்கு இருக்குது, ப்ளஸ் இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 50% இனிஷியல் பேமெண்ட்டு ப்ளஸ் 50% அமௌண்ட்டு 12 மந்த் இஎம்ஐ பே பண்ணலான்னு சொல்கிறீங்க. இது நான் சொல்லலை. ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ப்ரோ தான் அந்த டேட்டா எல்லாரும் மக்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்கிறதுக்காக சாம்சங் வெப்சைட்டை பார்த்து இன்றைக்கி சொல்லியிருப்பாப்ல. எனக்கு வந்து இதிலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, உடன்பாடும் இல்லை ப்ரோ. சரியா? இதை பார்க்குறதுக்கு பெட்டர் நான் என்ன பண்ணுவேன்னா, 1 இயரோ இல்லாட்டி 24 மந்த்ஸ் இஎம்ஐ போட்டு பெட்டர் நான் அந்த டிவைஸ் மட்டும் வாங்கி அதுலேயே அமைதியாக இருந்துருவேன். ஏன்னா இந்த அப்கிரேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நான் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போயாவது நான் வந்து அப்கிரேட் ப்ரோக்ராம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். பிக்சல் பற்றி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, பிக்சல் 10 ப்ரோ இருக்குது, 10 ப்ரோ ஃபோல்டு இருக்குது, அந்த மாதிரியான டிவைஸ் பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். 10ஏக்கு வந்து மாதம் 2083 ரூபான்னு போட்டிருந்தனால தான் அது அட்ராக்டிவாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் 2000 ரூபாய் வந்து ஈஸியாக செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் 10A பற்றி பேசும்போது மட்டும் தான் பேசியிருப்பேனே தவிர, பட் சாம்சங் பற்றி அந்தளவுக்கு அழுத்தமாக எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். சரி, ஓகே, அடுத்து போவோம். ஸோ அப்போ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, நம்ம சொன்னது இது அந்த வீடியோவில். ஓகே, பட் சாம்சங் ஷோரூம் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட்டு ஜஸ்ட் 12 மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டு ப்ளஸ் சாம்சங் கேர் ப்ளஸ் 1 இயர் நியர்லி. ஓகே, இப்போ என் டவுட் என்னென்னா, கேர் ப்ளஸ் வந்து 14 to 15K வச்சுப்போம். அது நம்ம பே பண்ணணுமா இல்லாட்டி பண்ணக்கூடாதா? ஏன்னா கார்ப்பரேட் ஆஃபர் வழியாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்ப்பரேட் மெயில் ஐடி ஏதாவது இருந்ததுன்னா 1 இயர்க்கான ஆக்சிடென்டல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ், ஏடிஎல்டி உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அந்த அட்வான்டேஜ் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். பட் மற்றபடி என் டவுட் என்னென்னா, 12 மந்த் இஎம்ஐ அப்போது 1,40,000 ரூபாயை நான் 12 மாதத்தில் கட்டணுமா இல்லைனா எப்படி? ஸோ அந்த கிளாரிட்டி எனக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகுது இல்லையா? இதுதான் ப்ரோ எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. என்னையே எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கௌதம் ப்ரோ எடுத்துக்கோங்க, எங்களுக்கே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அன்றைக்கி வெப்சைட்டில் பார்த்துட்டு நாங்களும் அதே தான் சொல்லியிருப்போம். இதுதான் டேட்டாவா அப்படிங்கிறது சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இவனுக்கு இப்போதைக்கு இப்படி பண்ணியிருக்கானுங்க. இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எல்லா பிராண்டுமே ஒரு பிளானை இப்போ வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. அடுத்த 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான் ஷோகேஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து இன்னொரு 6 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிகலி பாசிபிளாக இல்லையா? இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, சிப் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி அந்த பிளானை அப்படியே அந்த இடத்துல நிறுத்தி விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயுமே எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணாமல் அப்கிரேட் ப்ரோக்ராமை அங்கேயே நிறுத்தி விட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, இருக்கும்போது நம்ம அந்த பெனிஃபிட் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஆக மொத்தம் என்னென்னா 12 மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டு ரைட்டு. அப்போது 1,40,000 ரூபாயை நான் 12 மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டாக பே பண்ணணும். சாம்சங் கேர் ப்ளஸ் அதுக்கு ஒரு வருஷம் 14,000 பே பண்ணணும். நோ 50% இனிஷியல் அமௌண்ட். சரி, இனிஷியல் அமௌண்ட் அப்போது 1 ரூபான்னு வைப்போம், இல்லாட்டி வந்து 0 டவுன் பேமெண்ட்னு வச்சுக்கலாம். அப்போது 12 மாதத்துக்கு வந்து 1,40,000 ரூபாயை நான் ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணணுமா? ஸோ இது ஃபஸ்ட் கொஸ்டின் ப்ரோ. எல்லாருக்குமே காமன் கொஸ்டின் தான். எல்லாருக்குமே இது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டுமேனு. நெக்ஸ்ட்டு, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் S27 அல்ட்ரா அப்கிரேட் பண்ண போகிறோன்னா, நான் S26 அல்ட்ராவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, அப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறேன், ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் S26 அல்ட்ராவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ S26 அல்ட்ராக்கு நான் வந்து கணக்குப்படி பார்த்தா 12 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி முடிச்சிருப்பேன். கரெக்டாக? சரி, ரைட்டு. சரி, அப்படி இல்லைனா 11 மந்த்ஸ் பே பண்ணியிருப்பேன். S27 அல்ட்ரா ரிலீஸ் ஆகிற நேரத்தில் 12th மந்த் பேமெண்ட் நான் இதுக்கப்புறம் பண்ணணும்னு கூட வச்சுக்கலாம். S27 அல்ட்ரா வாங்கிக்க சொல்கிறாங்க ப்ரோ. அப்போது என் கேள்வி என்னென்னா, இதில் சாம்சங்க்கு என்ன ப்ரோ பெனிஃபிட்டு? நான் வந்து இப்போ S26 அல்ட்ராவை ஃபுல் பேமெண்ட்டில் வாங்கிட்டேன், 1,40,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். ஏடிஎல்டி S26 அல்ட்ரா மேலே தான் அப்ளை ஆகுது. சரி, அப்போ அதையும் சேர்த்து 1,50,55,000 ரூபா, 1,40,000 ரூபா ஃபோனு 14,000 ரூபா அப்படின்னு வச்சா 1,54,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஏடிஎல்டி கிடைக்குது. ஏடிஎல்டி கிட்டத்தட்ட நம்ம வந்து 15K பே பண்ணுறதா இருந்தால் அது வந்து 2 வருஷத்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு ஏடிஎல்டி போட்டு நான் S26 அல்ட்ராவை ரிட்டர்ன் பண்ணேன்னா அந்த ஏடிஎல்டி அப்படியே S27 அல்ட்ராக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அதை பே பண்ணணும்? அதில் பாதி அமௌண்ட் பே பண்ணால் 1 இயர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகைன் சரி, ஓகே, இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ என்னென்னா, S27 அல்ட்ராவை வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் என் கேள்வி ப்ரோ. அப்போ நான் 1,40,000 ரூபா பே பண்ணுறேன், S26 அல்ட்ரா எனக்கு கிடைக்குது. S26 அல்ட்ராவை நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன், S27 அல்ட்ரா எனக்கு கிடைக்குது. பட் நான் வந்து எதுவுமே பே பண்ண வேணாமா? அப்படியே எனக்கு ஸ்வாப்பா? இப்படி ஸ்வாப்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இது பெனிஃபிட் ப்ரோ. யாராக இருந்தாலும் இப்படி வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல எந்த டிப்ரிசியேஷனோ இல்லாட்டி நான் இழக்கிறதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ இந்த பிளான் வந்து 1,000 என்ன 1,00,000% வந்து ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ். ஏன்னா
கன்சியூமர் பே பண்ண போகிறது 1,40,000 ரூபா மட்டும்தான். அந்த ஏடிஎல்டி விட்டுருங்க. அந்த 1,40,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு எப்படி அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபோன் ப்ளஸ் அடுத்த வருஷத்துக்கான ஃபோனுக்கும் நான் பே பண்ண வேணாம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அப்படி நம்ம நெக்ஸ்ட் மாடல் அப்கிரேட் பண்ணலைன்னா 50% அமௌண்ட் பே பண்ணணும். அப்போ 24 மந்த் இஎம்ஐ தானே, அப்போ 12 மந்த் இஎம்ஐ கிடையாதுல்ல. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ப்ரோ. அப்போ 24 மந்த் இஎம்ஐயா? அப்போ நான் டவுன் பேமெண்ட் பே பண்ண வேணாம், 12 மந்த் இஎம்ஐ நான் பே பண்ணி முடிச்சிருப்பேன் 70,000 ரூபா. இப்போ நான் வந்து இந்த ஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகிறேன் அப்படின்னும் போது இன்னொரு 70,000 ரூபா அதுதானே பே பண்ணால் போதும், அப்படி தானே ப்ரோ? அப்படி நம்ம நெக்ஸ்ட் மாடலுக்கு அப்கிரேட் பண்ணலைன்னா மீதி 50% அமௌண்ட்டை நான் திரும்பியும் இஎம்ஐயில் கண்டினியூ பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு புரியுதா நான் என்ன கேட்க வரேன்னு புரியுதா? இப்போ நான் 70,000 ரூபா வந்து அப்போ நான் பே பண்ணியிருக்கேன். இப்போ கணக்குப்படி பார்த்தா நான் மேலே 12 மந்த் இஎம்ஐ அமௌண்ட் அப்படின்னு பார்த்ததுமே நான் என்ன நினச்சேன்னா கம்ப்ளீட்டாக வந்து 1,40,000 வந்து நான் 12 மந்த் இஎம்ஐயாக பே பண்ணுறேன்னு நான் நினச்சேன். அப்படி இல்லை. சரி, ஓகே, 70K நான் பே பண்ணுறேன்னு வைப்போம். அப்போ மீதி 70K நான் பாக்கி வச்சிருக்கேன்னே வைப்போம். இப்போ நான் அந்த மீதி 70K நான் பாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் சாம்சங் கிட்ட வந்து S27 அல்ட்ரா, அதாவது நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு S27 அல்ட்ரா வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ நான் S27 அல்ட்ரா வாங்கிக்கிறேன்னா இப்போ நான் எவ்வளோ ப்ரோ பே பண்ணணும்? இதுதான் ப்ரோ என் கேள்வி. இப்போ நான் S27 அல்ட்ரா வாங்குறனால நான் பாக்கி எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் 1,40,000 ரூபா நான் பே பண்ணுறேன்னே வைங்களேன். அப்போ 70,000க்கு பைபேக் அஷ்யூர்டு, இதுதானே ப்ரோ? இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு ஆக மொத்தம் புரியுதா? நான் S26 அல்ட்ராக்கு 70,000 டவுன் பேமெண்ட்னு மாதிரி நானும் கௌதம் ப்ரோவும் இருக்கும்போது பேசியிருப்போம். கௌதம் ப்ரோ வந்து என்கிட்ட கேட்பாங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை சொல்லுவாங்க. அப்போ 70,000 நான் டவுன் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வைப்போம். அப்போ மீதி 70,000 நான் இஎம்ஐ கட்டுறேன்னு வைப்போம் 12 மந்த்ஸுக்கு. ஓகே, அப்போ எண்ட் ஆஃப் தி டே நான் 1,40,000 பே பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ நான் சாம்சங்கில் S27 அல்ட்ரா வாங்குறேன் அப்படின்னா 70Kக்கு பைபேக் ஆகி மீதி 70,000 அப்படியே இருந்தாலும் பே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு நாங்கள் அப்போ கேட்டிருப்போம். ஸோ இப்போ இங்கே நான் வந்தாலும் எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தா 70,000 ரூபாய் நான் வந்து 12 மாதம் இஎம்ஐ கட்டிடுறேன். 2 வருஷத்துக்கான ஏடிஎல்டி போட்டுட்டு நான் S26 அல்ட்ரா வாங்க கொடுத்தேன்னா S27 அல்ட்ராக்கு அந்த சீரியல் நம்பருக்கு ஏடிஎல்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ S26 அல்ட்ராவை நான் ஏடிஎல்டி இல்லாமே வாங்குறேன்னே வைப்போம். 26 அல்ட்ராக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நீங்கள் சொன்ன கணக்குப்படி நான் 12 மந்த் இஎம்ஐ ஆக மொத்தம் 24 மந்த் இஎம்ஐ மாதிரி தான் இருக்குது. 26 அல்ட்ராக்கு நான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் இஎம்ஐ பே பண்ணுறேன், மீதி 12 மந்த் இஎம்ஐ பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு வைப்போம். அப்போ 24 மந்த் இஎம்ஐ. இப்போ S27 அல்ட்ராவுக்கு நான் போய்ட்டு S26 அல்ட்ராவை சரண்டர் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா S27 அல்ட்ரா என் கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ ஆல்ரெடி நான் பாக்கி ஒரு 12 மந்த்ஸ் இஎம்ஐ வச்சுருக்கேன். இந்த 12 மந்த்ஸ் இஎம்ஐ மட்டும் பே பண்ணாலே S27 அல்ட்ரா என்கிட்ட இருக்குமா? இல்லைனா S27 அல்ட்ராக்கு நான் திரும்பியும் வந்து 1,40,000 ரூபாய்க்கு பே பண்ணி தான் ஆகணுமா? ஸோ பைபேக் 50% கேரண்டீடா? இதுதான் மேட்டராக நான் கேட்குறேன் ப்ரோ. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லையே ப்ரோ. என்ன சொல்ல வராங்கன்னா நார்மலாக எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு வருஷம் பழைய ஃபோனை நாங்கள் 60,000க்கு தான் எடுப்போம், அதாவது 50%க்கு கீழே தான் எடுப்போம். பட் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்குள்ளே வரனால உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும் விதமாக 50% பைபேக் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தானே ப்ரோ சொல்ல வராங்க. இதில் மக்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு 70,000 ரூபா டிப்ரிஷியேட் ஆகும், நீங்கள் அடுத்தடுத்த மாடலுக்கான போய்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே, பிக் ஷாட்ஸ்க்கு இது வசதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்க அடுத்தடுத்து ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு 70,000 ரூபாங்கிறது ஒரு சிப்ஸ் மேட்டர் தான். பட் இப்போ நார்மல் கேஷுவல் யூசர், ஏன் ஐடி கைஸே இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோனை வாங்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு ஃபோனுக்கு லேண்ட் ஆகும்போது இது அப்கிரேட் ப்ரோக்ராமில் போட்டு திரும்பி 1,40,000 ரூபா பே பண்ண போகிறேன், ப்ளஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஃபோனுக்கு ஒரு 70,000 ரூபா பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெரில. நான் அதை தான் கேட்க வரேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஆக மொத்தம் வந்து மக்களுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி எந்த பிராண்ட்ஸாவது செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த மாதிரி அமௌண்ட் விஷயத்தில் கடல்லே இல்லையா எந்த பிராண்டாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லை ப்ரோ. ரொம்ப கஷ்டம். அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை நோக்கி தான் அவங்க போவாங்களே தவிர மக்களுக்கு வந்து இருக்கலே பெனிஃபிஷியரியாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் வந்து டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் இருக்கும். இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து டேரெக்டாக இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க, கரியர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீ ஏதோ பண்ணி தொலை, நீ 4G பிளானோ 5G பிளானோ எதையோ வச்சு உருட்டி தள்ளி அதுக்கு மேலே ஃபோனோட டேரிஃபை வச்சு ஃபோனோட ப்ரைஸ் ப்ளஸ் ஒன் டேரிஃப் ப்ரைஸை வச்சு மேட்ச் பண்ணி மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறியோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அப்ராட்ல இருக்கும். பட் நம்ம ஊரில் அப்படி இது வரைக்கும் அப்ளை ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது பிராண்டுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தா 1,40,000 ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு ஃபோனை நான் இந்த வருஷம் கொடுத்துட்டு 1,40,000 ரூபாய்க்கு அடுத்த வருஷத்துக்கான ஃபோனை அது மேலே அப்படியே ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸோ நான் கஸ்டமராக போய் என்கொயரி பண்ணலை ஷோரூமில். அந்த ஷோரூம் ஓனர் எங்கள் ஃப்ரெண்டு தான். ஆல்சோ அந்த ஷோரூமுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒர்க்கு பண்ணுறேன் ஃப்ரீலான்சராக. ஓகே, சூப்பர் ப்ரோ, கிரேட். நான் உங்களை 3 to 4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். இதுவரை நீங்கள் சொன்னதில் டவுட் வந்ததில்லை, இப்போ டவுட்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ராப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே, இந்த விஷயத்தில் உங்களுக்கும் டவுட் வந்துருச்சு பார்த்தீங்களா? எனக்கும் சீரியஸாக டவுட்டாக தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா ஒரு பிராண்ட் பாயிண்ட்லேருந்து நான் பார்க்கும்போது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அகைன் என் கொஸ்டின் பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை தெளிவாக கேளுங்க. டேய், அப்போ ஆக மொத்தம் நீ வந்து பைபேக் 70,000 சொல்கிறியா? இப்போ S26 அல்ட்ரா நான் வாங்கிடுறேன், 1,40,000 ரூபாய்க்கே வாங்கிடுறேனே கூட இப்போ நான் ப்ரீ க்ளோஸ் கூட பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் வந்து S26 அல்ட்ராவை சரண்டர் பண்ணிட்டு S27 அல்ட்ரா வாங்குறேன்னு வைங்களேன்.
அப்போ அந்த இடத்துல வந்து S26 அல்ட்ராக்கு நீ 70,000 அப்படிங்கிறது தானே உறுதியாக சொல்கிறேன். அப்போது S27 அல்ட்ராக்கு நான் திரும்ப பே பண்ணணும் தானே அப்படிங்கிறது மட்டும் கேளுங்களேன். பே பண்ணணும்னா எப்படி சொல்கிறேன்னா 1,40,000 S26 அல்ட்ராக்கு பே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னே வைங்களேன். 12 month EMI வைங்க ப்ரோ, நான் பே பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ நான் அதை கொண்டு போய் சரண்டர் பண்ணும்போது 70,000 அப்படிங்கிற வேல்யூக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ S27 அல்ட்ராவும் 1,40,000 அப்படின்னா இன்னொரு 70,000 நான் பே பண்ணணும் தானே அப்படின்னு மட்டும் கேளுங்களேன். இதுதான் ப்ரோ நான் நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் மொத்தம் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 1,40,000 ப்ளஸ் ஒரு 70. ஸோ அப்போ நீங்கள் ஆக மொத்தம் டோட்டலாக 2,10,000 நீங்கள் பே பண்ணுவீங்க ப்ரோ. இந்த இடத்துல அவங்க நமக்கு கொடுக்குற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு பைபேக். உங்கள் ஃபோனை 70,000க்கு நான் பைபேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். மற்றபடி என்ன ஆகுதுன்னா இப்போ புது ஃபோன் இப்போ S25 அல்ட்ராவை நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் போடுறேன்னு வைங்களேன். இப்போ வந்திருக்கிற S26 அல்ட்ராவுக்கு S25 அல்ட்ராவை நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டேன்னா 1,30,000 மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஃபோனை 60,000 இல்லாட்டி 57,000க்கு தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க. இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ப்ரோக்ராம் மூலமாக 1,30,000 மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஃபோனை உங்களுக்கு நான் அப்படியே சரி பாதியாக 65,000க்கு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 26 அல்ட்ரா அண்ட் அபோவில் இனிமேல் அப்ளை ஆகும்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ஃபோனை அதிகமாக மாற்றுறவங்களுக்கு 70,000 டிப்ரிசியேஷன் ஒரு பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து இந்த 70,000க்கு இந்த ஃபோனை கொடுத்துட்டு அடுத்த ஃபோனுக்கு அப்கிரேட் ஆகலாம். ஸோ இதுதான் ப்ரோ மேட்ரு. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. இதுதான் எனக்கு தோணுது. இப்பயும் நான் தப்பாக பேசியிருந்தேன்னா கூட இல்லாட்டி நான் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கன்வே பண்ணலன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸை தான் சொல்கிறேன். ஓகே, பட் தேங்க்ஸ் ப்ரோ. இது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்தனால இப்போ எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. எனக்கும் யூஸ் ஆகுது, கௌதம் ப்ரோக்கும் யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நிறைய டேட்டா இந்த மாதிரி கன்சியூமருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பிராண்ட்ஸ் எடுத்துகிட்டு டேபிளில் வந்து வைக்கும் போது நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. டவுன் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபுல் பேமெண்ட் எப்போ பண்ணி முடிக்க போகிறோம், ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணுற எபிலிட்டி எனக்கு சீக்கிரமே வந்துடுது, நான் ப்ரீ க்ளோஸ் பண்ண எனக்கு பெனிஃபிட் வருமானு பார்த்தா சில சமயங்களில் அந்த மாதிரியான பெனிஃபிட் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றி வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி என்ன அமௌண்ட் நம்ம பே பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை பே பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இதுதான் மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க ப்ரோ. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்காக அவங்க இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இந்த அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி அவங்க அடுத்தடுத்த பிளான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்னா அந்த வட்டிக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, நான் ஃபுல்லாக பே பண்ணும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னு. அதுக்கு அவங்க பிளான் பண்ணி தான் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்க்கே அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு வைப்போம். நான் குறுக்க பூந்து நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோலாம் கிட்டமா நம்ம சீக்கிரமே முடிச்சிடலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா அவங்களோட பிளானில் இந்த மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்படியாவது ஒரு சேலஞ்ச் அண்ட் செக் வச்சு நம்மளை எவ்வளோ பே பண்ண வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்களோ அதை பே பண்ண வைக்க முயற்சி பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இஎம்ஐயில் எடுத்து நோ காஸ்ட் இஎம்ஐ எடுக்கும்போது அதில் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பகுதி ஆஃப் த அமௌண்ட் வந்து கட் ஆகி நமக்கு ஒரு பெனிஃபிட், அதாவது என்ன கேஷ்பேக்கோ இல்லாட்டி வந்து அமௌண்ட் கட் ஆகுது சரியா, ஒரு 5,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். அப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐக்குள்ளே போகிறனால இன்ட்ரெஸ்ட் கண்ணு முன்னாடி இல்லாத மாதிரியான ஜீரோ இன்ட்ரெஸ்ட் மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும். நம்ம அதை சீக்கிரம் பே பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா இது நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு 2 to 3 years இப்போயே கூட ஒரு சில இடங்களில் உங்களுக்கு அது பாசிபிளாக இருந்திருக்கலாம். அப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு அகைன் அங்கேயும் ஒரு பெனிஃபிட் இருந்து ஒரு 2 months மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு அதை அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மாதம் நீங்கள் பே பண்ணுறீங்க, ஒரு 4-5 மாதத்தில் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம். பட் இதுக்கு கூட அவங்க செக் அண்ட் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் இதுலேயே அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியலாம். நான் அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணதில்லை, அதனால் என்னால் அந்தளவுக்கு பேச முடியல. பட் இதில் வந்து பெனிஃபிட் எப்படியா இருந்தாலும் பிராண்டுக்கு இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ப்ரோ. பேங்க்குக்கும் இருக்கணும் ப்ளஸ் பிராண்டுக்கும் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப எப்பயுமே தின்னாக தான் இருக்கும், கன்சியூமருக்கு எப்பயுமே பெனிஃபிட் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இது வரைக்கும் நான் பார்த்ததில் எனக்கு புரிஞ்சது ப்ரோ. சரியா, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது செம்ம தலைவலி ப்ரோ. இது எப்பயுமே கன்ஃபியூசிங் தான். அதனால தான் என்னால் தெளிவாக அதை பற்றி பெருசாக பேசவே முடியல. ஆக மொத்தம் ஃபைனலாக சொல்லணும்னா நம்ம S26 அல்ட்ராவை 256GB மாடல் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 1,40,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அதுக்கு 70,000 பைபேக் இவங்க கேரண்டி பண்ணுறாங்க. இதுதான் எனக்கு புரிஞ்சது. சப்போஸ் வேறு ஏதாவது பெனிஃபிட் இருந்ததுன்னா ப்ளஸ் பெருசாக பே பண்ணாமையே S27 அல்ட்ராக்கு ஸ்வாப் ஆக முடியும் அப்படின்னா ஐ வில் பி ரொம்ப ஹாப்பி ப்ரோ. அவ்வளோதான். நம்ம மக்களுக்கு யாருக்கெல்லாம் அது பெனிஃபிட் ஆகுதோ ஐ எம் ஹாப்பி. எந்த விதமான வருத்தமும் இல்லை, எந்த ரெக்ரெட்டும் இல்லை. சரி ஓகே. அப்புறம் உங்கள் லாங் வீடியோஸ் தான் ப்ரோ ஆஃபீஸில் டைம் பாஸிங்க. கரெக்டு தான். நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் அதான் சொல்கிறாங்க, நல்லா டைம் பாஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான டாபிக் வரும்போது எனக்கு வந்து சென்சிபிளாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஐயோ இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை நம்பி யாராவது போய் வாங்க போயிட்டு அப்புறம் அவங்க வந்து நிஜமாவே 1,45,000 ரூபா பே பண்ணியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, ஒரு 5,000 ரூபாய் சைலண்டாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாதிரி வந்துருந்தது நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்குது ப்ரோ. என்னோட சஜஷன் என்னன்னா, நம்ம மக்களுக்கு அதுவும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் எப்பயுமே சொல்கிறது வெயிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசைக்கிள், ரீயூஸ் இதை பற்றி எவ்வளோ தூரம் பேசியிருப்பேன். ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் இப்படிங்கிறது தான் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ அடுத்து நானும் பார்த்தா இப்போ ரீசெண்டாக யோசிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பேர்,
அதாவது ரெடியூஸ், ரிப்பேர், ரீசைக்கிள், ரீயூஸ். ரெடியூஸ், ரிப்பேர், ரீசைக்கிள், ரீயூஸ். இந்த ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போகுது. பைக்லையும் வீக் ஆகிக்கிட்டே போகுது. நான் என்கிட்ட ஒரு புல்லட் இருந்தது ப்ரோ, அந்த புல்லட் என்னடானா சர்வீஸே உருப்படியே பண்ண முடியல. நிறைய பேருக்கு அந்த நாலேஜே அப்படியே டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது, கீழே போய்கிட்டே இருக்கு, அது கம்மியாகுது. எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்க் அப்படின்னா எனக்கு புரியுது, அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஒரு கன்சியூமராக நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பாவம் அந்த இன்ஜினியர் இப்போ அதில் ஒர்க் பண்ண போகிறாரு, அதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் உள்ளே இறங்கணும். எப்படி ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணுறாரோ அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுமான்னு கேட்டால் சில சமயங்கள் நெகட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனோம். டாக்டர் தான் என் பேஷண்ட்டை அதாவது டாக்டர் கொண்டுட்டாரு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராபபிலிட்டியாக அங்கே தின்னா இருந்திருக்கலாம். பேஷண்ட்டோட இன்னபிலிட்டி, ஹெல்த் அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லாதனால டாக்டர் மட்டும் இன்வால்வ் ஆகி கொண்ட மாதிரி கிடையாது. பேஷண்ட்டே ஆல்ரெடி பண்ணாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு பாடியை கெடுத்து வச்சுட்டு அவர் போய் செத்துட்டாருன்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஃபோன்லையும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? இதே தான் எல்லா ஏரியாலையும் சொல்ல வரேன். ஸோ நம்ம கன்சியூமர் ஒரு பக்கம், நம்ம இதையும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். பிராண்ட் ஒரு பக்கம் அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்க்காக ஒரு சில விஷயங்கள், ஒரு சில அட்ராக்டிவான ஒரு சில பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. பட் அது நிஜமாவே நமக்கு அட்ராக்டிவாக இருக்குமா, இல்லை நிஜமாவே நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தான் ரொம்ப அதிகமாக தோண்டி நொங்கு எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் போல. சரி, ஓகே. ஆனால் ஃபைன், டிடபிள்யூஎஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். ஒரு வகையில் அது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக போய்கிட்டு இருக்கு ப்ரோ, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு. ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டியோட பிஹேவியரே இப்படி தான் இருக்குது. உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நான் சிஎம்எஃப் ஃபோன் 1 பை பண்ணேன் ப்ரோ, ரியல்மி பட்ஸ் T200 பை பண்ணேன். உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யும் ப்ரோ, பக்கா காம்பினேஷன், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் 1 பாருங்களேன், ஃபோன் 2 விட ப்ரீமியமாக இருக்கும், கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். பட் ஒரு ஸ்டடி பில்டு ப்ரோ, ஒரு ரக்கெடுன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணிடலாம் போல். ஃபோன் 2வோட பேக் அப்படி இருக்காது, ஃபோன் 2 ப்ரோவோடது. பட் ஃபோன் 2 ப்ரோவில் கேமரா வந்து சுப்பீரியராக தான் இருக்குது, 3 கேமரா இருக்குது, பக்கா. ஸோ அடுத்து ஒன்ஸ் அகைன் கேலக்ஸி ஃபார்எவர் ப்ரோக்ராம் பற்றி வீடியோவில் பேசுங்க ப்ரோ. எஸ் ப்ரோ. ஆனால் இந்த கன்ஃபியூஷனுக்கு தீர்வு யாராவது ஒருத்தர் தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, S27 Ultra வாங்குறதுக்காக நான் S26 Ultraவை இந்த ப்ரோக்ராம்குள்ளே வாங்கிட்டேன் அப்படின்னா, ஆக மொத்தம் S27 Ultra வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த 2 வருஷத்துக்கு நான் பே பண்ணுற அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2,10,000 ரூபாய் அப்படிங்கிறத என் மைண்டில் உரைக்குது. அது உண்மையா இல்லையா? நான் ADLDயை ஸ்கிப் பண்ணிட்டேன். ADLD அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டேன். கார்பரேட் வழியா, சரியா, நான் அதுக்கு தான் நிறைய தடவை சொல்லுவேன், கார்பரேட் ஐடி வச்சு நண்பர்கள் நீங்கள் யாராவது வந்து சாம்சங் ஸ்டோரில் போய் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது, ஃபோன்ஸ் முக்கியமாக வாங்கும்போது உங்களுக்கு ADLD 1 இயர் எப்பயுமே ஃப்ரீயாக வந்துடும். ஸோ 1 இயரில் நான் ஸ்வாப் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால், 1 இயரில் நான் ஃபோன் எப்படி இருந்தாலும் வெளியில் வைத்துட்டாவது நான் வாங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணால், எனக்கு தெரிஞ்சு கார்பரேட் ஐடியில் வாங்கி ADLD 1 இயருக்கு உங்களுக்கு அக்வயர் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2,000 ரூபாயோ 1,500 ரூபாயோ செலவாகும். எண்ட் ஆஃப் தி டே அந்த பேனல் லைட்டாக அடி வாங்கினது, சைடில் வந்து ஏதாவது ஸ்கஃப், மெட்டல் ஸ்கஃப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றுறது, ஓவராலாக ஃப்ரேமு, டிஸ்பிளே, பேட்டரி இதெல்லாம் மாற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வழியாக வரும்போது ஒரு 1,500-2,000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ரைட்டு, ஓரளவுக்கு கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சீரியஸாக தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா நம்ம முகமது சலீம் ப்ரோக்கு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரியான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் விசாரிச்சு, ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் விசாரிச்சு இப்படி சொல்கிறாங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஆக மொத்தம் ஒரு விஷயம் உறுதி, 70,000 ரூபா டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து உறுதியாயிருக்கு. அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். மற்றபடி என் மனசில் ஓடுறது என்ன அப்படின்னு பார்த்தா, 2 வருஷம், அது 24 மந்த்ஸ்க்கு நான் வந்து 2 டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி நான் கெயின் பண்ணுறேன். அந்த இடத்துல S26 Ultra அண்ட் S27 Ultra யூஸ் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2,10,000 ரூபாய் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை வந்து நீங்கள் தயவு செய்து கிளாரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு. ஆக மொத்தம் 1,40,000 ரூபாய்க்கு 2 டிவைஸும் யூஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சதுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் பிராண்ட் அப்படி ஃபேவர் பண்ண வாய்ப்பே கிடையாது. அப்படி ஃபேவர் பண்ணுறதா இருந்தால் ரிட்டன் நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று பெருசாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஃபேவர் தருவாங்க. பட் எல்லோரும் தருவாங்களான்னா இனிமேல் கிடையாது. ஆல்ரெடி ஏஐலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீயாக இருந்த நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரீயாக இருந்த நிறைய ஏஐ டூல்லாம் இப்போ பொறுமையாக காணாமல் போய்கிட்டே இருக்குது. இவ்வளவு ஏன் கிராக் கிட்ட எல்லாருமே கிராக் இது என்னது, கிராக் இது என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, இப்போ கேட்டு பாருங்கள், கேட்க முடியாது. ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும் தான் கிராக்கை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்க, கிராக் இது லெஜிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இது என்னது கிராக் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இனிமேல் அப்படி கேட்கணும்னா நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருக்கணுமா? அப்போ கிராஜுவலாக என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்மளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, டேட்டாவுக்காக யூஸ் பண்ணுவாங்க, டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பே பண்ணி அவங்க சர்வீஸ் அவைல் பண்ண முடியுமே தவிர ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் எல்லாமே மேக்ஸிமம் அப்ளை ஆகுது ப்ரோ. ஸோ கன்சியூமருக்கு பெனிஃபிட் எப்போ வரும்னா ஹனிமூன் பீரியடில் வரும். கன்சியூமரே அவங்களோட, அதாவது அவங்க வந்து கன்சியூமரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே பிராண்ட்ஸ் அப்படி தான் ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டு, ஓகே. ஸோ இது ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நம்புகிறேன், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. மறந்துடாதீங்க நண்பர்களே, இந்த மாதிரியான டேட்டா எல்லாமே ரொம்பவே சென்சிட்டிவான டேட்டா.
எனக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது கொஞ்சம் சென்சிட்டிவ்டா, இது கொஞ்சம் சென்சிட்டிவ்டா. ரிவ்யூ அப்படிங்கிறது, அதாவது இந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதுக்கு தான் நான் நிறைய இடத்துல கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் அழுத்த திருத்தமாக சொல்லுவேனே தவிர உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்ல முடியாது. இப்போ காலையில் ஃபாஸ்டிங் பண்ணுறோம் ப்ரோ, என்ன மாதிரியான மெடிக்கல் காம்ப்ளிகேஷனில் நம்ம பாடி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் இப்போ சாப்பிடாமே இருக்கேன், நேற்று நைட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்ருக்கேன், இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அப்படின்னு வைக்கிறேன், நான் சும்மா சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாராலையுமே இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாதுல்ல. ஒரு சிலருக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஆல்ரெடி லைட்டாக கொஞ்சம் அல்சர் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படினாலும் இருக்கலாம், ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு தலை சுத்தலாம், ஒருத்தருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம், ஒருத்தர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஆனால் பண்ணுறது ஒரு விஷயம்தான், ஆனால் வேற மாதிரியான விளைவுகள் இருக்கு இல்லையா. இதே தான் டிவைஸை பொறுத்தவரைக்கும் கூட ஒரே மாடலே கூட 20 பேர் யூஸ் பண்ணாலும் 20 பேருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம். இந்த புரிதலுக்குள்ளே எல்லாரும் வந்தே ஆகணும். இதுக்குள்ளே எல்லாரும் வர ஆரம்பிச்சோன்னா கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணிடலாம். எப்பயுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் எல்லாருக்கும் இருக்கும்னு மட்டும் எதிர்பார்க்கவே கூடாது. அது எல்லா இடத்துலையும் ஒரு கேம் ஆடினா மட்டும் என்ன எல்லாராலையுமே அந்த கேமை அதே டைமில் அதே மாதிரி ப்ரிசைஸாக ஃபினிஷ் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தருலையும் ஒவ்வொரு மாதிரி போய் ஃபினிஷ் ஆகும். ஒவ்வொருத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்று தான், ஆனால் அந்த ஃபினிஷ் பாயிண்ட் போய் சேர்ற விதம் வேறையா இருக்கும்ல. அப்படிதான். ரைட்டு, பார்க்கலாம். பை.